ஹாய் வணக்கம், நான் கோகுல் பிரசாந்த். இந்த வீடியோ தன்னோட அட்வான்ஸ் சார்ட் ட்ரேடிங் ஃபியூச்சர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் கஸ்டம் இண்டிகேட்டர்ஸ் எப்படி எளிமையாக தன்னோட இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் மற்றும் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஒரே சார்ட்டை வச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னும் தனுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு தன்னோட பிளாட்ஃபார்மை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பழைய வேர்ஷன் இருக்குது. இப்போ பீட்டா வேர்ஷன் புதுசாக அட்வான்ஸ் ஃபீச்சரை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வச்சுக்கோங்க, இதை எக்ஸ்ப்ளோர் நவ் அப்படின்னு கொடுத்தோம்னா கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓஏ ப்ரொஃபைல். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு இன்ட்ராடே நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. சார்ட்லேயே எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வர வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல வந்துட்டிங்கன்னா ஓஏ ப்ரொஃபைல் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், இன்னொரு இது ஓப்பன் ஆகும் டேப்பை. இது ஓப்பனிங் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இப்போ கரண்ட்டாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டுறது. இப்போ இங்கே எடுத்துக்கோங்க, 24,000 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த கால் ஆப்ஷன் ரைட்டிங் நல்லா இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்துட்டு இன்னொரு மானிட்டர்லேயோ இல்லை இன்னொரு விண்டோவை வச்சு அதில் எங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் சார்ட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணணும் கரெக்டாக. ஆனால் இதில் என்னென்னா சார்ட்லேயே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ இந்த மேஜராக இந்த ரெட் லைன் இருக்கு இல்லைங்களா, இங்கே கால் ஆப்ஷன் ரைட்டிங் நல்லா இருக்குது. அப்போ அது ரெசிஸ்டன்ஸு, இதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது அப்படி நம்ம எளிமையாக எடுத்துக்கலாம். ஆனால் இது ட்ரேடாக நமக்கு அப்டேட்டும் ஆகும் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை. அண்ட் செட்டிங்ஸ் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையில் நீங்கள் செட்டிங்ஸில் எக்ஸ்பைரியெல்லாம் வச்சுக்கலாம். எந்த எக்ஸ்பைரி வேணும் மாற்றி பார்க்குறது எல்லாமே இருக்குது. சரிங்களா? கலர்ஸ் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரிலாம் மாற்றிக்கலாம். கஸ்டமைஸில் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஓஏ ப்ரொஃபைலை தவிர்த்து அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னா கஸ்டம் இண்டிகேட்டர். நிறைய பேருக்கு ட்ரேட் பண்ணும்போது நார்மலாக மார்க்கெட்டில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் அவைலபிளாக இருக்குது. லைக் இப்போ ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் இதை பார்க்கறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நார்மலாக அந்த ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸு, கரண்ட் டே ஹை லோ க்ளோஸு இதெல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ண நார்மலாக ஸ்ட்ராட்டஜிக்கல் இண்டிகேட்டர் கஸ்டம் மேட் தன்னுகிட்ட அவைலபிளாக இருக்குது. 40 இண்டிகேட்டர்ஸ் பார்க்கும். அது உங்களுக்கு ஈஸியாக இங்கே பார்த்துட்டிங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட இந்த ப்ரீவியஸ் டே மோஸ்ட்டாக இதை பார்ப்பாங்க. ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸு, அப்புறம் மூவிங் விவேப் கேட்பாங்க வித் பேண்டு. அது ஒரு எதை பேஸ் பண்ணுதுன்னு ஜஸ்ட் கஸ்டம் மேட் தன் இண்டிகேட்டர்ஸ் போட்டிங்கன்னா என்னென்ன இண்டிகேட்டர் இருக்குன்னு வந்துடும். உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு எது இருக்கோ அந்த இண்டிகேட்டர் டேரெக்டாக இப்போ நமக்கு ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா இதில் இது ஓஏ ப்ரொஃபைல் எடுத்துடலாம். இந்த இடத்துல எஃப்எக்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இண்டிகேட்டர்ஸ் இதுக்குள்ளே ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். சரிங்களா? போட்டோம்னா ப்ரீவியஸ் டே வருதா. இதை கிளிக் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன காட்டுது ஷோ பண்ணுது அப்படின்னா ப்ரீவியஸ் டேக். எப்போவுமே ஒரு ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் முன்னாடி நாளில் எப்படி நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை வச்சு கரண்ட் டே சப்போர்ட் ரெசன்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா, பையர் சென்டிமெண்ட் இருக்கா செல்லர் சென்டிமெண்ட் இருக்கான்லாம் பார்ப்பாங்க. சரியா? இப்போ இது ப்ரீவியஸ் டே ஹை நார்மலாக மேனுவலாக மார்க் பண்ணுவாங்க. இது ப்ரீவியஸ் டே ஹை இங்கே தெரியுதுங்களா, இது ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ஓப்பன் ரேஞ்சு இங்கே இருக்குது, இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. தென் ப்ரீவியஸ் டேவோட லோ இது, தென் க்ளோசிங் வேல்யூ ப்ரீவியஸ் டேவோடது இங்கே இருக்குது. இப்படி நம்ம மேனுவலாக ட்ராப் பண்ணணும். இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா இந்த இண்டிகேட்டர் நமக்கு அப்படியே காட்டிடும். சரிங்களா? இது ஹை லோ மார்க்கெட் ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது, வெளியே போகலை அப்படிங்கிறதுல என்ன ஆகிடும்னா இந்த இண்டிகேட்டரே நமக்கு ஷோ பண்ணிடும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு மேனுவல் அனாலிசிஸ் கூட இது யூஸ் ஆகும். நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குல்ல, கஸ்டம் மேட் இண்டிகேட்டர்ஸை உங்களுக்கு நியூவாகவும் இன்சர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் ஹிக்கினாசி பேஸ்டு சூப்பர் ட்ரெண்டு அந்த மாதிரி அங்கித் கபூர் அப்படிங்கிறவர், இந்த மாதிரி நிறைய கஸ்டமைஸ்டு இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரெண்டாவது முக்கியமானது என்ன அப்படின்னா ட்ரேட் பண்ணும்போது ஆப்ஷன் செயினை போயிட்டு தேடுவாங்க. இந்த தேடி போயிட்டு நீங்கள் நார்மலாக ப்ரோக்கிங் ஆப்குள்ளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா போயிட்டு சர்ச் பண்ணுவோம். இப்போ 24,000 கால் ஆப்ஷன், 24,000 கால் ஆப்ஷன் போடுறக்குள்ளேயும் மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது ஓடிடும். அதை எடுத்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ளேயும் இருக்கு இல்லைங்களா, ஒருவேளை காலுக்கு போல புட்டு எடுத்து வச்சுருவாங்க, அதெல்லாம் இருக்குது. அதனால் எந்த வித குழப்பம் இல்லாமல் நீங்கள் சார்ட்டே என்ன பண்ணலாம், அந்த ஆப்ஷன் செயின் எப்படி இருக்குது, எக்ஸ்பைரி மாற்றி பார்க்கலாம் இங்கேயே. சரிங்களா? ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இங்கே பாஸாக இருக்குது இல்லைங்களா, இந்த அதாவது ப்ரைஸ் அலர்ட் பக்கத்தில் ப்ரைஸ் அலர்ட் நம்ம வச்சுக்கலாம். இதுக்குள்ளேயே ப்ரைஸ் அலர்ட் இருக்குது. அண்ட் ஆப்ஷன்
செயினுங்கிறது இங்கே வந்துடும். ஜஸ்ட் லைக் இப்போ வந்து இந்த ஸ்ட்ரைக் பை பண்ணோன்னா டேரெக்டாக என்ன பண்ணலாம், நம்ம இங்கே 1 கிளிக்கில் நம்மளால் வந்து பை பண்ணிக்க முடியும். செட்டிங்ஸ் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் இருக்குது. தென் வந்து ரீப்ளே இருக்குது. ரீப்ளே வேணால் நம்ம வந்து கட் பண்ணி ரீப்ளே பண்ணி பார்க்கலாம். தவிர்த்து அலர்ட் வைக்கலாம். இப்போ எனக்கு ப்ரைஸ் வந்து நான் பார்த்துட்டே உட்கார முடியாது மானிட்டர் அப்படிங்கும்போது நீங்கள் ஈஸியாக அலர்ட், எவ்வளோ அலர்ட் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது போக சார்ட்லேயே ட்ராக் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துக்கு வந்து எனக்கு பை பண்ணி செல் பண்ண, இப்போ டே ஹை இப்படி சைட் வேஸில் ஒரு நான் நார்மலாக சைட் வேஸில் இருக்குது, மார்க்கெட் மேலே கீழேன்னு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது, ப்ரீவியஸ் டே ஹை பிரேக்கர் லோ, அப்போ திரும்பி ப்ரீவியஸ் டே ஹை அடித்தா செல் ஆர்டர் போட்டு வைக்கிறேன். சும்மா ஒரு லாஜிக்கில் வந்து ஒரு ட்ரேட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல கரெக்டாக எக்ஸாக்டாக கிளிக் பண்ணி செல் அப்படின்னு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஆர்டர் வந்து நம்ம டேரெக்டாக இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அண்ட் பாட்டம்லேயும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ஆர்டர் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். ஆர்டர் பொசிஷனு என்னென்ன இருக்குது, ஃபண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலுங்கிறது இங்கே காட்டும். இந்த மாதிரி 1 கிளிக்கில் ஈஸியாக சார்ட்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். வேறு ஏதாவது டவுட் பர்டிகுலராக இங்கே பாருங்கள், இங்கே பேஸ்கெட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பேஸ்கெட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும் 1 கிளிக்கில் பேஸ்கெட்டை. அது போக வந்து பாப்அப் சார்ட்டை வந்து தனியாக எடுத்து பாப்அப் சார்ட்டாக மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது டவுட் இந்த சார்ட்டில் என்னதுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரையில் பாய். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.